லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து ஆரி ப்ளவுஸு, ஒன்று வந்து நார்மலாக கட் பண்ணுற லைனிங் ப்ளவுஸு. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரே அளவு ப்ளவுஸு, அதை வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு ப்ளவுஸை கரெக்டாக கட் பண்ணிட்டோன்னா அதே அளவுக்கு வந்து நம்ம இன்னொரு ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இது ஆம்கோல் ஜாயிண்ட் வரும் இந்த ஸ்லீவுக்கு வந்து, அதனால் நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கலாம். அதில் நான் வந்து குறுக்க வந்து கட் பண்ணலை, அதனால் இதில் வந்து கரைப்பகுதி இருக்குது கையில். இந்த கரையை வந்து நான் வந்து மடித்து தான் அடிக்க போகிறேன், அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா துணி எடுக்கலை. இப்போ நம்ம மெயின் பீஸை மாத்திரம் தான் சேர்த்து கட் பண்ணணும். இந்த அளவுக்கு வந்து நான் மடித்து அடிக்க போகிறேன், வச்சு திருப்பாமல். அதனால் அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிடுவோம். அதனால் ஸ்லீவோட அளவை கரெக்டாக போட்டு அதை கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. கொஞ்சம் கூட இறக்கம் எதுவும் தேவையில்லை, அதை அப்படியே வந்து வச்சுட்டு அதை நீட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஜாயிண்ட் மாத்திரம் வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து போடணும். நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க. இந்த பீஸ் அப்படியே வச்சு நம்ம மெயின் பீஸை மடித்து தைக்கணும். அதனால நமக்கு வந்து பீஸ் வந்து கீழே இறக்கம் தேவையில்லை. தையலுக்கு மாத்திரம் சேர்த்து எடுத்துக்கிறோம், மேல் தையலுக்கு மாத்திரம் எடுத்துக்கிறோம். கீழே வந்து தையலுக்கு வந்து நான் எடுக்கலை, ஆம்கோல் அளவு இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். அதுக்கு நேரம் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து கரெக்டாக 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான் ஸ்லீவோட அளவு. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கைக்கு மாத்திரம் ஜாயின் போட்டு நம்ம வந்து அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ சுற்றளவு மாத்திரம் பார்த்துக்குறோம். சுற்றளவு வந்து இங்கே இருக்குது. இந்த சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ சுற்றளவோட 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வந்து சேர்த்து வரும். அதுக்கு கிளாத் வந்து நம்ம போடணும். அதாவது 7.5 இன்ச்சு வந்து சுற்றளவு இருக்குது. அப்போ 8.5 இன்ச்சு டு 9 இன்ச்சுக்குள்ள நமக்கு வந்து இது தேவைப்படும். அப்போ மொத்தமே வந்து 8.5 தான் இருக்குது. நமக்கு வந்து தேவை வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து கிளாத் வந்து போடணும். அதை வந்து போட்டுக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதை மாத்திரம் அடையாளப்படுத்திக்கிறேங்க. கை வந்து நான் அப்படியே தான் அளவு வந்து இருக்கிற அளவு அப்படியே கட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே திருப்பிட்டு முதுகு பகுதி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்துக்குருவோம். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறோங்க எவ்வளோ வருது அப்படின்னு. கரெக்டாக 15 இருக்குது. அது அப்படியே வந்து அப்படியே வச்சுருங்க. அதில் இருக்கிற அளவு கீழே வந்து நம்ம மெயின் பீஸ் மடிச்சு அடிக்கிறதுனால நம்ம இருக்கிற கிளாத்தை வந்து எடுத்துக்கிட்டோம்னா போதும். மேலே மாத்திரம் அதாவது 15 ப்ளவுஸோட இறக்கமும் 1/2 இன்ச்சு இந்த தையலுக்குள்ள இறக்கம் அளவும் வந்து சேர்த்து நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு எடுக்கிறேன். ஷோல்டரோட அகலம் வந்து 3 இன்ச்சு எடுக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் 3 இன்ச்சு வரணும். 7 இன்ச்சு வந்து ஆம்கோல் உயரம் எடுத்திருக்கேன். இப்போ ப்ளவுஸ் வந்து கரெக்டாக 2 பக்கமும் இதை மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். எவ்வளோ வந்து நீங்கள் அப்படியே போட்டு எடுக்கிறதுனால எடுக்கலாம். நீங்கள் இந்த லாஸ்ட்டு வந்து ஒரு கொக்கி வந்து மாட்டிக்கிறங்க, மாட்டிட்டு கூட எடுத்துருங்க. அப்போ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல இது ரெண்டையும் அதை கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க. அப்போ தான் அந்த அளவு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இதை வந்து அப்படியே ஃபுல்லாக மடிச்சுக்கிறோங்க. எந்த அளவுக்கு நமக்கு வந்து தையலுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து இதில் வந்து எடுத்துடலாம். நல்லா இழுத்து வந்து பார்க்கணும், கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல். அப்போ தான் வந்து நம்ம வந்து நல்லா நீட்டாக வந்து பார்த்துக்கிறோங்க. இது வந்து தையலுக்குள்ள அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதாவது ரெடி அளவு. இது வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து வந்து ஒரு 2.5 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். அவங்க துணி வந்து சேர்த்து விட சொல்லியிருக்காங்க, அதனால் நான் ஒரு 2.5 இன்ச்சு வந்து சேர்த்து விட்ருக்கேன். தையலோட அளவு இது வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம் அப்படின்னா இது வந்து நம்ம பிரித்து எடுக்கும்போது கரெக்டாக அந்த அளவுக்கு வந்துடும். நம்ம அளவு பார்த்து ஜாயின் பண்ணி பிடிச்சிக்கலாம்.
இப்போ இதில் வந்து கரெக்டாக நம்ம ஆம்கோல் அளவு எடுத்துருக்கோம், அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து கழுத்து அதை அப்படியே திருப்பி அதை வந்து பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து திருப்பிட்டு இதை எடுத்து காமிக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற அளவு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இதை ரெண்டையும் வந்து பிரிச்சுக்கிறோங்க. பிரிச்சுட்டு ரெடி அளவு வந்து பாருங்கள். இப்போ கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து இதை வந்து திருப்பிக்கிறோங்க. திருப்பிட்டு இதை எடுத்து விட்டு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நான் சொன்ன அளவை விட நம்ம கொக்கி மாட்டி பார்க்கும்போது கம்மியாக தான் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுதான் ஃபுல் அளவு. இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து வந்து எடுத்திருக்கோம். அதனால நீங்கள் எப்பவும் பிரித்து வந்து பார்த்துக்கிறோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியும் போட்டு எடுக்கலாம். இந்த இடத்துல இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கணும். ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையும் விட்டுருங்க. பேக்கில் வந்து இதை ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிக்கிறங்க. நல்லா இந்த இதை வந்து நல்லா இழுத்து வந்து பிடிச்சிக்கிறங்க. இழுத்து பிடிச்சிட்டு இதில் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ரெடி அளவு வரும். ப்ளவுஸோட மொத்த அளவு, அதாவது தையலுக்குள்ள அளவு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து ஒரு இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கோம். அவ்வளோதான். நெக்கோட இறக்கம் வந்து இந்த மாதிரி உயரத்தை வந்து கணக்கு பண்ணிக்கிறேங்க. நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டேப்பில் வந்து அளவு எடுத்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து டேப்பில் அளவு எடுத்து பார்த்துக்கலாம். அதாவது 10.5 இன்ச்சு இருக்குது. நம்ம வந்து 10 இன்ச்சு வைப்போம். அப்போ தச்சு திருப்பும்போது கரெக்டாக இருக்கும் அளவு. அந்த அரை இன்ச்சு வந்து இறங்கும் தச்சு திருப்பையில். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். கரெக்டாக கொஞ்சம் நேர் பார்த்துக்கிறோங்க. இந்த ரவுண்டு வந்து ரவுண்டு போட்டுக்கிறோங்க. அப்படியே இதில் வந்து வளைச்சி கொண்டு வந்து இதில் வந்து சேர்த்துருங்க. அதாவது இது வந்து ஆம்கோல் வரைகிறது. இங்கேருந்து இந்த லென்த் வந்து 1 இன்ச்சு, மேலேருந்து வரைகிறது வந்து 2 இன்ச்சு, மேலேருந்து கீழே 1 இன்ச்சு அகலத்துக்கு வந்து வரைங்க. அவ்வளோதான் ஃப்ரண்ட்டோட அளவு. இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த ரவுண்ட் ஷேப் மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க. இது வந்து ரவுண்டு வந்து ரவுண்டு. இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் அடையாளப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து போட்டு கை வந்து கடைசியாக பார்த்துக்குவோம். இப்போ கிராஸ் கட்டிங் வந்து, அதனால் நான் கிராஸ் போட்டு இதை கட் பண்ணிடுறேன். கீழேருந்து 4 இன்ச்சு ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. நெக்கோட உயரம் வந்து ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் வந்து பார்த்துக்கலாம். 6.5 இன்ச்சு. அந்த 6.5 இன்ச்சு அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இந்த முதுகு பீஸ் வந்து எடுத்துருங்க. அப்படியே லைட்டாக குடஞ்சி விட்டுற மாதிரி கொண்டு வந்துடுங்க. அதில் வந்து நேர் பண்ணிக்கிறங்க. இந்த ரவுண்டு வந்து நீட்டாக வரைஞ்சிக்கிறங்க. இதிலேருந்து ஃப்ரண்ட் வந்து அளவு எடுத்துக்கிறேங்க. இந்த கிராஸ் கட்டிங் வந்து இதை இழுத்து இதில் வந்து பார்த்துக்கிறேங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ இதில் வந்து இந்த உயரம் வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு. 15 எடுத்திருக்கேன். அந்த 15 அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. தையலுக்கு அரை இன்ச்சு போக 14 இன்ச்சு கரெக்டாக வரும். அவங்க வந்து உடம்பு வந்து நல்லா ஹைட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டும். இதுலேருந்து 2.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த பக்கம் வந்து ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கிறேங்க. இது வந்து கொக்கி பக்கம், இது வந்து இடுப்பில் சைடு பிடிக்கிற பக்கம். இது வந்து 4 இன்ச்சு வந்து டாட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. அதை அப்படியே வளைச்சி இதில் கொண்டு வந்து இதில் சேர்த்துருங்க.
இப்போ நம்ம தச்சு திருப்பும்போது அளவு வந்து கரெக்டாக இருக்கும். 14 இன்ச்சுங்கிறது சரியான அளவு. 13 எல்லாருக்கும் வரும். ஒவ்வொருத்தருக்கு வந்து உடம்பை பொறுத்து எக்ஸ்ட்ராவும் வரும். இப்போ இது வந்து 14 வந்திருக்கு. நல்லா நீட்டாக ரவுண்டு வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. ஃப்ரண்ட்டு ரவுண்டு. இதுதான் வந்து ஜாயிண்ட்டு, அதாவது இந்த கைக்கு வந்து இருக்கு பாருங்கள், ஸ்லீவுக்கு நமக்கு பத்தாததுக்கு அதுக்குள்ளே ஜாயிண்ட் வந்து இதுதான். இப்போ இதை 4ஆக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டோம் அப்படின்னா கைக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஜாயிண்ட்டுக்கு வந்து இதுதான் கரெக்டான அளவு. இப்போ இதை எடுத்து வச்சுக்குவோம். உங்களுக்கு நேர் பீஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து அந்த பீஸ் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த 4 இன்ச்சு இருக்குது பாருங்கள், அதை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிறங்க. மடிச்சுட்டு அளவு வந்து பார்த்துக்கிறங்க. பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அதை வந்து கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து நீட்டாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸை போட்டு இதை வந்து அப்படியே கட் பண்ணிடுவோம். நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுக்குருங்க. ஒரே அளவு தான் ப்ளவுஸ், அதனால் மாற்றம் எதுவும் இருக்காது. அதை கரெக்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. அப்படியே ஃப்ரண்ட்டு பீஸு, பேக் நெக்கு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து அளவு வந்து கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. அதாவது நீங்கள் இந்த கட் பண்ணும்போது இந்த மாதிரி விலகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஊசி வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வந்து செட் பண்ணிக்கிறங்க. அப்போ வந்து சுத்தமாக விலகாது. விலகிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது. கரெக்டாக அளவு வந்து ஒரே மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ நீட்டாக வந்து இந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பச்சை வந்து ஆரி ப்ளவுஸ்க்கு, அதனால் நம்ம லாஸ்ட்டாக வந்து இது பண்ணிக்கலாம். நெக்கு கட் பண்ணக்கூடாது, நான் வந்து கட் பண்ணிட்டேன். இறக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்போ இதை வந்து மெயின் பீஸை போட்டு கட் பண்ணி எடுத்துருவோம்.
இதுவுமே பீஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. நமக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி தான் வரும். ஸ்லீவுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து மெயின் பீஸும் வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் தான் கரை இருக்குது, இன்னொரு பக்கம் கரை இல்லை. இதை விட வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேவ் விட்டு கட் பண்ணுங்கள். இதை அப்படியே மடித்து அடிக்கிறதுக்கு. அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். லைனிங் வந்து மெயின் பீஸ் வந்து சேர்த்து கட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி மடிச்சடிக்கிற அளவுக்கு வந்து எடுத்துக்கணும். அதை கணக்கு பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிறோங்க பீஸ் வந்து. இது அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க. கரெக்டாக கிராஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இழுத்து பார்த்துக்குங்க. கிராஸ் கட்டிங் தானே, அதனால் அதே மாதிரி. ஏன்னா நமக்கு வந்து ஒன்று வந்து நேரும், இது வந்து உள் பீஸ் வந்து கிராஸும் போடக்கூடாது. அதனால் அதை கரெக்டாக பார்த்துட்டு போடுங்க. இது வந்து நமக்கு வந்து பட்டிக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த பார்டரை வச்சு ஏதாவது டிசைன் பண்ணுறதுனா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒரே அளவு ப்ளவுஸ் தான் இது வந்து, அதனால நமக்கு வந்து மாற்றம் எதுவும் இல்லை. அதை அப்படியே கரெக்டாக பார்த்து இன்னொரு ப்ளவுஸ் அதில் போட்டு கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதை அப்படியே சுற்றி வச்சுட்டு, நான் கண்டிப்பாக டைம் இருந்ததுன்னா இதுக்கு வந்து நான் வந்து தைக்கிற வீடியோ போடுறேன், எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து. இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.